பலம். தொண்டை நாடு சான்றோர் உடைத்து என்பது பழமொழி. அதன் சிறந்த ஊர், அதாவது தொண்டை நாட்டில் சிறந்த ஊர் காஞ்சிபுரம் ஆகும். ஞானசம்பந்த பெருமான், திருநாவுக்கரசு பெருமான், நம்பியாரூர் பெருமான் மூவராலும் பாடல் பெற்ற தலம். அன்னை காமாட்சி சிவபூசை புரிந்து சிவபெருமான் ஏகாம்பரேஸ்வரர் அருளால் 32 அறங்களையும் செய்கின்ற திருத்தலம். தீய என்பன கனவிலும் நினையா சிந்தை வாழ் மக்கள் வாழும் ஊர் கச்சி ஏகம்பமாகும். முத்தி தரும் தலங்களில் ஒன்று கச்சி ஏகம்பம் காஞ்சிபுரம் மண் தலம். இத்தகைய காஞ்சியம்பதியில் துணி தோய்த்து அளிக்கும் வண்ணார் மரபில் ஒரு பெரியவர் தோன்றினார். அவர் தொண்டர்களின் குறிப்பறிந்து தொண்டு செய்வதனாலே அவருக்கு திருக்குறிப்பு தொண்டர் என்று திருப்பெயராற்று. எத்தனையோ தலங்கள் இருந்தாலும் அம்மைக்கு சிவபூசை செய்ய சிறந்த தலம் காஞ்சிபுரமாகும் என்று பணித்து அருளினார் ஏகாம்பரேஸ்வரர். அதனால் அவருடைய காஞ்சிபுரத்தினுடைய தொன்மையும் பழமையும் சிறப்பும் நாம் எண்ணி மகிழத்தக்கது. தொண்டர்கள் எப்படி திருக்குறிப்பு அறிந்து வாழ வேண்டும் என்பதற்கு தெய்வச்சேக்கிழார் அற்புதமான ஒரு பாடல் அருளியுள்ளார். தேசுடைய மலர்கமல சேவடியார் அடியார்தம் தூசுடைய துகள் மாசு கழிப்பார் போல தொல்லை வினை ஆசுடைய மலமூன்றும் அணையவரும் மாசுதனை விடக்கழித்து வரும் நாளில் அதற்காக தொண்டர்கள் திருவதாரம் செய்தார்கள். அப்படித்தான் நாமும் வாழ வேண்டும் என்று தெய்வச்சேக்கிழார் காட்டுகின்றார். மூக்கு வாய் செவி கண்ணுடல் ஆகி வந்து ஆக்கும் ஐவர் ஆப்பை அவிழ்த்தரு நோக்குவான் நம்மை நோய் நொடி வாராமே காக்கும் நாயகன் கட்சி ஏகம்பனி என்று தேவாரம் பேசும். ஆளந்தான் வந்து அமுது செய்தானை ஆதியே அமரன் தொழுதேத்தும் சீலந்தான் பெரிதுமுடையானை சிந்திப்பார் அவர் சிந்தை உடானை ஏலவார்குழலால் உமினங்கை என்று வேத்தி வழிபட பெற்ற காலகாலனை கம்பனியம்மானை காண கண்ணடியேன் பெற்றவார் என்று கோபுர கலசங்களுக்கு இதோ நன்னீராட்டு பெருமங்கலம். 17 ஆண்டுகளுக்கு அப்புறம் திரு நன்னீராட்டு பெருமங்கலம் நடந்தது. அற்புதமாக அடியார்கள் ஆடி பாடி பஞ்சவாத்தியங்களை முழக்கி இசைத்து தம்முடைய இன்பத்தை பேரின்பத்தின் வெளிப்பாட்டை கட்சி ஏகம்பத்தில் தெரிவித்த காட்சியை நாம் காட்டுகிறோம். ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, எம்பிராட்டி ஏலவார் குழலி உடனாகிய எம்பெருமான் தழ்வக் குழைந்தநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.